ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? முதலில் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்காக பேசு தமிழா பேசுவின் சார்பாக வேர்ல்ட் பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். பொதுவாக இந்த மேடையில் பேசும் பொழுது சில விஷயங்களை இந்த பேச்சாளர்கள் சொல்வது உண்டு. ஒன்று என்னென்னா, சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி பேசுறது கஷ்டம், சாப்பிட்டுட்டு வந்ததுக்கு பிறகு பேசுறது கஷ்டம்னு. ஆனால் முதல் முறையாக சாப்பிடும்போதே பேசுகிற கஷ்டம் எனக்கு தான். இவ்வளோ பேர் சாப்பிடும்போது அவங்களுடைய அந்த உணவு தேடலை தாண்டி அவர்கள் உணர்வோடு சில விஷயங்களை பகிரணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் அப்படியே உங்களுடைய அந்த ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்து அந்த சீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான நேரத்தில் இந்த தொடர் ஓட்டத்தில் மேஜர் மதன் அவருடைய பேச்சை மிக நிறைவாக எப்போதும் போல நம்முடைய தேசத்தின் பார்வையிலிருந்து பேசினார். அவர் பேசின அந்த இடத்திலிருந்தே நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். முதலில் இங்கு இருக்கக்கூடிய சூழல் பிராமண சமூகத்தை எப்படி அணுகுகிறது அல்லது எப்படி பார்க்கிறது என்பதற்கு மேஜர் மதன்குமார் அவர்கள் தொட்ட ஒரு பெயரிலிருந்து, அவர் விட்ட இடத்திலிருந்து நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் திரைக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக ஓடிய அமரன் என்ற திரைப்படத்தில் மேஜர் முகுந்த் வரதராஜன் என்ற ஒரு பிராமணருடைய வாழ்க்கையை காட்டியிருந்தார்கள். ஆனால் தமிழ் திரையுலகத்திற்கு முதுகெலும்பு என்பது கிடையாது என்பதனால் அவரை பிராமணராக காட்டுவதில் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய சிரமம் இருந்தது. நான் ஒத்துக்கிறேன், மேஜர் சொல்ற மாதிரி அந்த நம்முடைய தேசத்தை காக்கக்கூடிய பணியில் ஈடுபடக்கூடிய அனைவருமே இந்தியர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்றாலும் அவர்களுடைய சமூக பின்னணி என்ன என்று சொல்வதில் இருக்கக்கூடிய தயக்கம் என்ன? இதற்கு முன்பாக இதே போலதான் சூரரை போற்று படத்தில் அவர்கள் காட்டிய வாழ்க்கை வரலாறுக்கும் அவர்கள் பின்புலத்தில் காட்டிய ஈவேராவினுடைய படத்திற்கும் துளியும் சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரு பிராமணருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி கல்லா கட்டுறதுல இங்கு மிகப்பெரிய ஆர்வம் இருக்குது. ஏன்னா இங்க திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல காலமாக பல விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் உணர்ந்து கொண்ட அளவு திராவிடம் என்றால் பார்ப்பானை திட்டு கல்லாவை கட்டு, அவ்வளவுதான். தொடர்ந்து சமீபமாக வந்த இந்த 2 திரைப்படங்களாக இருக்கட்டும் அல்லது இதற்கு முன்பாக திரைத்துறையில் கடந்த ஆண்டில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பிய அன்னபூரணி என்ற ஒரு திரைப்படம் எல்லோருமே பார்த்திருப்பீங்க. எப்படி அந்த நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, ஒரு பிராமண பெண்ணாக அந்த கதையினுடைய நாயகியை காட்டுறாங்க. அதுவும் சும்மாலாம் காட்டல. ஸ்ரீரங்கத்துல மடப்பள்ளியில வேலை பார்க்கக்கூடிய, அதாவது அவர் சமைத்தால் தான் பெருமாளுக்கே நைவேத்தியத்துக்கு அந்த உணவை எடுத்துட்டு போவாங்க. அப்படிப்பட்டவருடைய பெண் என்ன பண்றாங்கன்னா, ஒரு குக்கிங் காம்படிஷனுக்காக சிக்கன் சமைக்கிறாங்க அப்படின்னு. இந்த தமிழ் சினிமாவுக்கு உண்மையாகவே முதுகெலும்பு என்று ஒன்று இருந்தால், வேறொரு சமூகத்தை வேறொரு மதத்தை சார்ந்த ஒரு நபரை காட்டி, நான் எந்த ஒரு மதத்தினுடைய உணர்வையும் புண்படுத்த விரும்பல, அதனால நான் அதை அப்படியே அமைதியாக கடந்து போறேன். ஒரு பிராமண பெண் கோழிக்கறி சமைப்பது போல் காட்டிய இவர்களால் வேறொரு மதத்தை சேர்ந்த ஒரு பெண் பன்றிக்கறி சமைப்பது போல் காட்ட முடியுமா என்றால் முடியாது. இவங்க எல்லாம் சேர்ந்து இங்கு பிராமணர்கள் எங்களை நசுக்கி விட்டார்கள், பிதுக்கி விட்டார்கள், அடக்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் கொண்டிருப்பது அப்படிங்கிறது இந்த காலத்தில் எவ்வளவு பொருத்தமான ஒன்று என்றால் அது ரொம்ப நகைப்புக்குரிய விஷயமா தான் இருக்கு. இன்னொன்று ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ராஜ்குமார் நான் பேசும்போது சொன்னார், பிராமணர்கள் போலவே எங்களுடைய சமூகமான வேளாளர்களுக்கும் இங்கு மிகப்பெரிய ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக பேசு தமிழா பேசு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடந்த 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளில், இன்னும் சொல்ல போனால் கடந்த 2 ஆண்டுகளில் மிகவும் படித்த மிக ஆழமான அறிவுள்ள செறிவுள்ள நிறைய வெளியில் தெரியாமல் இருந்த பல பொக்கிஷங்களை, குறிப்பாக சொல்லணும்னா பிராமண சமூகத்தை சேர்ந்த ஆய்வறிஞர்களை பேசு தமிழா பேசுவின் மூலமாக நாம் பேச வைத்திருக்கிறோம். அதில் எங்களுக்கு ஒரு பெரிய கர்வமும் பெருமையும் இருக்குது. அவங்களை நாங்கள் பிராமணர்களாக பார்த்து பேச வைக்கல, அவர்களை நாங்கள் பேச வைத்ததற்கான காரணம் அவர்களிடம் 2 சித்தாந்தங்கள் மேலோங்கி இருந்தது. ஒன்று தேசியம், மற்றொன்று தெய்வீகம். இந்த 2ஐயும் அவர்கள் தூக்கி பிடித்ததனால் அவர்களுக்கான மேடையை பேசு தமிழா பேச அமைத்து கொடுத்தது. அது யாரா வேணாலும் இருக்கலாம், அவர்களோடு நமக்கு உடன்பாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம், கருத்துக்களில் சில மாறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் மிகச்சிறந்த அறிஞர் பெருமக்களை கடந்த ஓராண்டுக்கும் மேலாக அல்லது 2 ஆண்டுகளுக்கு மேலாக பேசு தமிழா பேச தொடர்ந்து முன்னிறுத்தி கொண்டே இருக்கிறது. அதே போல கடந்த சில மாதங்களாக
அருந்தமிழ் தொண்டாற்றிய அந்தணர்கள் என்ற தலைப்பில் தினசரி ஒரு அந்தணருடைய வாழ்க்கை பதிவை பேசு தமிழா பேசு பதிவு செய்து கொண்டே இருக்கிறது. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் இது வேர்ல்ட் பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய மீட்டிங். இருந்தும் அந்த அருந்தமிழ் தொண்டாற்றிய அந்த அந்தணர்கள் என்ற தொகுப்பு வந்து தாம்ராஸோட வெளியீடாக வந்திருந்த ஒரு புத்தகம். நான் உடனடியாக நாராயணன் அவர்களை அழைத்து பேசினேன். சார், இந்த புக்கை நான் அப்படியே ஒரு டாக்குமெண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. தாராளமாக பண்ணுங்க ராஜவேல்னு சொன்னார். வேர்ல்ட் பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷன் மேடையில் இருந்து நான் தாம்ராஸ்க்கு ஒரு நன்றி இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜ்குமார் என்ன சொன்ன மாதிரி இந்த நான் பிராமின் அப்படிங்கிற அந்த கல்ச்சர் மற்ற மாநிலங்களில் எல்லாம் மதங்களாக ஹிந்துஸ் வெர்சஸ் நான் ஹிந்துஸ் என்றுதான் அந்த டிவைட் அண்ட் ரூல் இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்துக்களையே பிரித்து பிராமணர் அல்லாதோர் என்று இந்த திராவிடம் பழக்கி நம்மை பிரித்து வைத்ததனுடைய விளைவுதான் இன்று நாம் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் என்று நான் பார்க்கிறேன். 1940களில் வேதாரண்யத்தில் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் என்ற ஒரு நபர் இருந்தார். அந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு ஒரே ஒரு மகளாக பௌத்ரி பரிமலா என்ற ஒரு பெண் பிறந்தாள். அந்த பெண் அவளுடைய பருவ காலத்தில் அவள் வேலைக்கு போன பொழுது வேளாளர் சமூகத்தை சேர்ந்த நடராஜன் என்ற ஒரு நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் என்ன பண்ணாருன்னா, நேராக போயிட்டு கோடியக்கரையில் குளிச்சுட்டு அந்த பொண்ணுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த பரிமலாவுக்கு பிறந்த முதல் குழந்தை ராணி, அந்த ராணிக்கு பிறந்த ஒரே மகன் தான் இந்த ராஜவேல் நாகராஜன். அந்த வகையில் என்னுடைய உடம்பிலும் ஏதோ ஒரு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுடைய ஒரு சின்ன ஒரு ஜெனட்டிக் பாண்டேஜ் இருக்கிறதா நம்புறதுனால இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன். நான் இங்க நன்றி சொல்றதுக்கு மட்டும்தான் வந்தேன். உங்களுக்கு அறிவுரை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. நான் உறுதியா நம்புறதுனால நான் முழுமையாக நன்றி சொல்வதற்காக மட்டும்தான் வந்தேன். ஏனென்றால் இன்று பேசு தமிழா பேசுவாக இருக்கட்டும், அல்லது இங்கு தேசிய ஊடகங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நான் இருக்கட்டும், சாணக்கியாவா இருக்கட்டும், தினமலரா இருக்கட்டும், இளைய பாரதமா இருக்கட்டும், அல்லது இன்னும் எத்தனை ஊடகங்கள் இங்கு தொடங்கப்பட்டாலும் அந்த ஊடகங்களுக்கான அந்த முதல் உயிரை ஊட்டி அந்த ஊடகங்களை ஆதரித்து நிற்பது நீங்கள் தான். உண்மை. இதை நாங்கள் மறுக்கிறதுல ஒன்றும் சங்கடம்லாம் இல்லை. அஸ்வத்தாமன் கூட சொன்னார், பேசு சங்கி பேசுன்னு சொல்றாங்க அப்படின்னு. சில பேர் கூட சொல்லாங்க, பிராமணர்களுக்கு நேரடியாக இவர்கள் வந்து சேவகம் செய்கிறார்கள், சூத்திரர்கள் என்று இவர்களை பிரித்து வைத்தார்கள். எனக்கு தப்பா தெரியல. எனக்கு அந்த சமூகத்திடம் எனக்கு நிறைய நன்றி கடன் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. அவர்களுடைய குரலை பதிவு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை, ஒரு ஊடகத்தை நிறுவுவதற்கான ஒரு காலம் எனக்கிட்ட கட்டளையாக கருதித்தான் அதை நாங்கள் செய்கிறோமே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது என்பதை இந்த இடத்துல நான் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்றேன். இன்னைக்கு அரசியல் களத்துல பிராமணர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது? நான் இப்ப கூட மணிகண்டன் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். 1960களுக்கு பிறகு, அதாவது திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியதற்கு பிறகான இந்த 67 ஆண்டுகளில் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பிராமின் ரெப்ரசன்டேஷன் இன் ஸ்டேட் அசம்பிளி அது என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய விகிதாச்சாரம் என்ன, அதை பற்றி நம்ம பேசுறோமா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே கும்பகோணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக மண். என்னுடைய கல்வி நான் படித்த அந்த பள்ளிக்கூடத்தில் டவுன் ஹை ஸ்கூலில் கிட்டத்தட்ட 70 பேர் படித்தோம். அதில் 40 பேர் பிராமணர்கள். என்னுடைய வாழ்நாளில் நான் பார்த்திருக்கிறேன், இவர்கள் இங்க பிராமன் அப்படின்னாலே எலைட் கம்யூனிட்டியை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை சாப்பாட்டிற்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள் இன்னும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த மண் எப்போதுதான் புரிந்து கொள்ள போகுதுன்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தேன், என் கூட படித்தான் சிட்டி யூனியன் பேங்க்ல அப்போதைக்கு நிறுவனர் உடன் இருந்தவர், அதாவது சிட்டி யூனியன் பேங்கினுடைய நிறுவனர் கூட இருந்த மிகப்பெரிய உயர் பொறுப்பில் இருந்த திரு ஜி வி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேரனும் என் கூட ஸ்கூல்மேட்டு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு பிராமணனுடைய பையனும் என் கூட படிச்சதுனால எனக்கு பொது புத்தியால் அணுகக்கூடிய, அதாவது பிராமின்னாலே இங்க வந்து எலைட், அவங்களுக்கு கஷ்டமே இருக்காது, அவங்க வீட்டில் எப்போதும் அக்ஷய பாத்திரம் போல செல்வ செழிப்பு இருக்குங்கிற அந்த பொது புத்தியை மாற்றணும் நினைச்சுதான் தொடர்ச்சியாக எங்களுடைய சேனல்ல இடபிள்யூஎஸ் பத்தி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். ஏன் இடபிள்யூஎஸ் அவசியம் என்பதை பற்றி பேசணும். ஆனா இவர்களுக்கு ஒன்று புரியல, இடபிள்யூஎஸ் இல்லாமலே ஸ்காலர்ஷிப்ல மெரிட்ல சீட் வாங்கக்கூடிய கம்யூனிட்டி இடபிள்யூஎஸ் பத்தியே கவலைப்படல. அதை தாண்டி அதை கொடுப்பது என்பது உன்னுடைய கடமை, அது அவர்களுடைய உரிமை, அதை நீ பறிக்க கூடாது என்பதற்காக அதை பத்தி பேசணும். எங்களுடைய சேனல்ல தொடர்ச்சியா பேசணும். ஏன் இடபிள்யூஎஸ் அவசியம் என்பதை பற்றி பேசணும், இன்னும் பேசுவோம். அதனுடைய தொடர்ச்சியாக நான் எதற்காக அதை சொல்ல வந்தேன் என்றால், என்னுடன் திரு ராமநாதன் அவர்களுடைய சகோதரர் மகன், அவன் என்னோட ஸ்கூல்மேட். 1996 அப்போ 91 to 96 அவர் வந்து சிட்டிங் எம்எல்ஏ. அதற்கு பிறகு அந்த தேர்தலில் தோத்துறாரு.
தோற்றதுக்கு பிறகு அவருக்கு என்ன வேலைன்னா எங்க கூட கிரிக்கெட் ஆடுறது தான். நாங்கெல்லாம் அவர் கூட சேர்ந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். நான் கூட சொன்னேன், இப்போ மணிகண்டன் அண்ணா கிட்ட, இந்த 67 வருஷத்துல நெற்றியில் பட்டையோடு குடுமியோடு சட்டசபைக்கு சென்ற ஒரே சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஜெயலலிதாவே விட்டுட்டீங்களே அப்படின்னாரு. நெற்றியில் திருமணிட்டு ஆம் நான் பார்ப்பாத்தி தான் என்று இதே சட்டசபையில் பதிவு செய்தவர் ஜெயலலிதா. சரி, இன்னைக்கு ஜெயலலிதா அம்மா இல்ல, நம்ம கிட்ட காட்டுறதுக்கு உதாரணம். நான் ஜெயலலிதா அம்மாவோடு ஒப்பிடுகிறேன் என்று யாரும் நினைத்தாலும் எனக்கு அதை பற்றி எந்த விதமான வருத்தமும் இல்லை. யோசிச்சு பாருங்க, 200 வார்டுகள் இருக்குது. 200 வார்டு உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு பெண்ணாக நின்று களமாடக்கூடிய உமா ஆனந்தன் அவர்கள். அம்மாவுடைய முகஸ்துதிக்காக நான் சொல்ல மாட்டேங்கிறது அம்மாவுக்கும் தெரியும், இருந்தும் நான் சொல்றேன். பிராமின்ங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க எவ்வளவு ட்ரால் பண்ணப்படுறாங்கிறத இங்க யாராலையாவது மறுக்க முடியுமா? அவர்களுடைய வெற்றி டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாங்க. அதுக்கு ஒரு மீம் போட்டு அது வைரல் ஆச்சு. இந்த உலகத்திலேயே தான் ஜெயிச்சுட்டேங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி அதற்கான ஒரு ஆதாரம், அவர்கள் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழெல்லாம் போக அவங்க சோஷியல் மீடியால வந்து அதை டிக்ளேர் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஜஸ்ட் ஒன்லி பிகாஸ் ஷீ பிலாங்ஸ் டு பிராமின் கம்யூனிட்டி. வேற அதை தவிர அவர்கள் வேற என்ன தவறு செய்தாங்க? இன்னைக்கு 200 கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, எடுத்துட்டு வாங்க உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வருவோம். உங்களுடைய வார்டுல எவ்வளவு நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்க, எவ்வளவு கான்ட்ராக்டர்ஸ் நீங்க எவ்வளவு கமிஷன் வாங்குனீங்கன்னு கொண்டு வந்து வைங்க. அவங்களுடைய வார்டில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நலத்திட்ட பணிகளை ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு தெரியும் ஏன் அவங்கள அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தாங்கன்னு. நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க நின்று வென்ற அந்த தொகுதியில் அந்த வார்டுல உமானந்தனை தவிர்த்து வேறு யார் நின்றிருந்தாலும் கூட வென்றிருப்பார்கள். ஏனென்றால் அந்த மக்கள் அவர்கள் பிராமின் என்பதற்காக ஓட்டு போடல. ஆனால் இங்க இருக்கக்கூடிய மற்ற சமூகம், மற்ற கட்சிகள் அனைத்தும் அவர்களை பிராமின் என்பதற்காக மட்டுமே டார்கெட் பண்ணாங்க. சோ ஒரு கவுன்சிலர் சீட்டை ஜெயிச்சு அங்க தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு இன்று எப்பேற்பட்ட ஒரு போராட்டத்தை இந்த சமூகம் செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் வெளியிலிருந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். என்ன சொல்றோம்? இங்க பிராமணர்கள் எங்களை 200 வருஷமா 2000 வருஷமா நசுக்கிட்டாங்க, அமைக்கிட்டாங்க. இதே கதையை கேட்டு கேட்டு புளித்து போயிருக்கக்கூடிய சமூகம் இப்பொழுதுதான் முதல் முறையாக தமிழ்நாட்டில் பிராமின் ஜெனோசைட் என்ற ஒரு வார்த்தையை அண்ணாமலைக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் எனக்கு ஒரு சந்தோஷம். அண்ணாமலைக்காக பிரச்சாரம் பண்றதுக்கு வரல, ஆனா அவர் பேசியதற்கு பிறகு பேசு தமிழா பேசுவுக்கு எந்த ஒரு சிறப்பு விருந்தினர் வந்தாலும், அதாவது நேற்று பாஜகவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஷிஷாத் பூனாவாலா வந்திருந்தார். அவர் உட்பட அனைவருக்கும் நாங்கள் பிராமின் ஜெனோசைட் என்ற புத்தகத்தை தான் பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை கிட்டத்தட்ட 100-150 காப்பீஸ் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தின் மேல் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல் ஈவேரா தொடங்கி வைத்தது. இடைநிலை சாதிகளுக்கு இடையிலான பிரச்சனையை பற்றி எங்காவது பேசி இருக்கிறாரா? பறையருக்கும் மண்ணியருக்கும் இடையிலான பிரச்சனையை பற்றி பேசி இருக்கிறாரா? எதுவும் கிடையாது. ஈஸி டார்கெட் இல்ல, அப்படியான ஈஸி டார்கெட்டாக நாம் இல்லாமல் இருப்பது எப்படி என்பதை யோசிக்க வேண்டியது நம்முடைய காலத்தின் கட்டாயம் என்பதை மட்டும் ஒரு வேண்டுகோளாக, அறிவுரையாலாம் இல்லை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவுரை சொல்வதற்கான துளி தகுதியும் மற்றவன் என்பதனால் மீண்டும் ஒரு முறை இந்த வேர்ல்ட் பிராமின் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய அனைத்து ஆர்கனைசர்ஸினுடைய பாதங்களிலும் கூடவே மகா பெரியவா அவர்களுடைய பாதங்களை வணங்கி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தொடர்ந்து பேசு தமிழா பேசு இங்க இருக்கக்கூடிய தேசியத்தை, தெய்வீகத்தை போற்றி பாதுகாப்பதை தன்னுடைய வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு செயல்படும் பிராமணர்களுடைய குரலாக ஒலிக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.